வணக்கம் அன்பு நண்பர்களே, வெல்கம் டு கரச்சல் கிச்சன். நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு ஸ்பானிஷ் ஸ்டைலில் ஒரு ஆம்லேட் செய்ய போகிறோம். பொட்டேட்டோ ஆனியன்லாம் சேர்த்து. அதுக்கு என்னென்ன தேவை, அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் இந்த முட்டையை நம்ம உடைச்சி எடுத்துட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு இந்த முட்டையை நல்லா கலக்கி முதல்ல தயார் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க இதை இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டைக்கோஸை நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு 3/4 பதத்துக்கு வேகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது ஏற்கனவே கலக்கி வச்சுருக்க முட்டையோட இதை சேர்த்துக்குங்க. இந்த கலவையை சேர்த்துட்டு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இது போட்டுட்டு உப்பை போட்டுட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஆம்லேட் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரியே தான் இதை செய்ய போகிறோம். ஆனால் 2 லேயராக நம்ம இதில் ஊற்ற போகிறோம். ஸோ இதை நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. முதல்ல தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஆல்ரெடி போட்டிருக்கோம், பெப்பர் வேணும்னு கொஞ்சம் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பேனில் நம்ம கொஞ்சம் நெய் விட்டுட்டு இதை 2 லேயராக முதல்ல நம்ம ஊற்ற போகிறோம். முதல்ல ஒரு லேயர் ஊற்றுங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அது மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம், சீஸ்லாம் போட போகிறோம். சீஸ் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு போடுங்க. இப்போ நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறேன். ஆனால் இது நிறையா சீஸ் போட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு பீஸா டைப்பில் இடையில அந்த சீஸ் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேவையான அளவு சீஸ் ஆட் பண்ணிவிட்டு மேலே ஒரு லேயரை நம்ம டாப் அப் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வெந்துடும் ஒரு சைடில். ஏன்னா ஆல்ரெடி காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு முட்டைக்கோஸ்லாம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு. ஸோ இது நான் ரொம்ப பெருசாக ஊற்றிருக்கேன். ஸோ இதை திருப்ப முடியாது. அதனால் ஒரு பிளேட்டை எடுத்து அழகாக இதில் இந்த மாதிரி வச்சு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு உடையாமல் அழகாக இந்த மாதிரி வந்துடும். பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சூப்பராக இருக்குது, ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ அப்படியே திரும்ப அடுத்த சைடில் நம்ம அப்படியே போட்டு திரும்ப ஒரு 2 to 3 மினிட்ஸில் இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணால் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பானிஷ் டைப்பில் ஒரு பொட்டேட்டோ ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.